ராக்பந்தர் பேசின ஆடியோ எல்லாம் கேட்டீங்களா? இந்த சஃபிக்னு ஒருத்தன் இப்போ இது பண்ணியிருந்தான். என்ன ப்ரோ சொல்றான்னா, ஆமா ப்ரோ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்கோம் ப்ரோ அந்த ஆடியோ போட்டு எல்லாருக்கும் நேற்று சர்க்குலேட் பண்ணோம் அந்த audio. அதை நம்ம ஹைலைட் பண்ணும் பிரதர். ஒரு பொலிட்டிக்கலா ஒருத்தவங்க வராங்கன்னா அது யாரா இருக்கட்டும், நம்ம யார் வேணா இருக்கட்டும். இப்ப ஸ்பேஸ்ல பேசுற 10 பேரா இருந்தாலும் உங்க கருத்தியல் தான் விமர்சிக்கிறோம். இந்த பக்குவத்துக்கு இந்த மண்ணை நம்ம கொண்டு வரணும். ஆனா இவங்க அதை நோக்கி வரவே மாட்டாங்க பிரதர். அதாவது இந்த ஏரியாவுக்கு இவங்க இல்லாம இது உள்ள நான் வரமாட்டேன்பா, நீ என்னத்தையோ பேசு, நான் உன் குடும்பத்தை தான் பேசுவேன். இதுதான் இவங்களுடைய மனநிலையாவே இருக்குன்னு சொல்றேன் பிரதர், வேற எதுவும் இல்லை. இல்ல கரெக்ட் ப்ரோ, நீங்க சொல்றது 100% கரெக்ட் ப்ரோ. ப்ரோ அவனுங்க அந்த கருத்தியலே வராது ப்ரோ. நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வந்து இந்த இந்த ஐடி நான் யூஸ் பண்ணி ஸ்டார்டிங்ல, ஓகேவா, நான் சொல்றது 6 or 7 months முன்னாடி அவனுங்க ஸ்பேஸ்க்கு போயிருக்கேன். நீங்க கருத்தா பேச நினைச்சா கூட கெட்ட வார்த்தை பேசி அபியூஸ் பண்ணி கீழே தள்ளி விட்டுருவானுங்க. ஸ்பீக்கர்ல இருந்து லிசனர் போட்டுருவானுங்க. திட்டிட்டு நம்மள எல்லாம் அசிங்கமா ட்ரோல் பண்ணிட்டு நம்மளுக்கு இன்வைட் கொடுப்பானுங்க. நம்ம மேல போயிட்டு அதை பேச போனோம் வச்சுக்கோங்கன்னா அபியூஸ் பண்றேன்னு. டேய், என்னதான் அந்த 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 வே ஆஃப் கம்யூனிகேஷனே ஒருத்தனை வந்து அசிங்கப்படுத்தி அவனை வந்து அவங்க ஃபேமிலி அபியூஸ் பண்ணி அவங்களை வந்து டீக்ரேட் பண்ணி தான் இவனுங்க வந்து பொழப்பே ஓட்டுறானுங்க. ஒரு கருத்தா பேசுறதும் கிடையாது, அட்லீஸ்ட் பாயிண்ட் எக்ஸாக்டா பேசுறதும் கிடையாது. திமுக மேல பழிய சுமத்துற மாதிரி ஏதாவது நம்ம டாபிக் கொண்டு போனோம்னா இண்டிவிஜுவல் அட்டாக், தளபதியோட ஃபேமிலி அட்டாக், தளபதியை இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணிடுறானுங்க டைரக்டா. நம்ம திமுகவை பிளேம் பண்ணாலே அந்த பக்கம் நம்மளை கொண்டு போயிடுறானுங்க. நம்ம பசங்களுக்கு என்ன ஆகுது, அது கோவம் வந்துடுது. தளபதியை பத்தி பேசணும், கோவம் வந்துடுது. கோவம் வந்தோடனே என்ன பண்ணிடுறான்னு திட்டிடுறானுங்க. அதை உடனே ரெக்கார்ட் பண்ணிடுங்க பாருங்க, திமுக டிவிகே பாய்ஸ் வந்து அசிங்கமா பேசுறானுங்க. இல்ல பிரதர், இங்க என்ன பிரச்சனைனா அண்ணனை எப்படி விமர்சிக்கிறாங்கிறதே எனக்கு முதல்ல புரியல. விமர்சிக்க கூடாதுன்னு நான் சொல்லல, அவருடைய ஐடியாலஜியை எதுக்கு விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறதே எனக்கு புரியல. பொள்ளாச்சி வழக்குல ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆல்ரெடி மக்கள் தீர்ப்பு கொடுத்த கட்சியை நான் ஏன்பா விமர்சிக்கணும் அதிமுகவை? ஆல்ரெடி மக்களே 10 தடவை தோத்து ஒரு தீர்ப்பு கொடுத்து ஓரமா வச்சிருக்காங்க. இங்க நான் வந்தது டிவிகே விசஸ் டிஎம்கேங்கிற அந்த நரேட்டிவ் கொண்டு வரதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த வழக்குல நீ கிரெடிட் எடுத்துக்கும் போது பொள்ளாச்சி வழக்குல இவ்வளவு நாளா 6 வருஷமா ஒரு அடிப்படை நீதிக்கே காத்திருக்கிறது சரியானதா? நீங்க பொள்ளாச்சி வழக்குல அவ்வளவு பொங்குனீங்க, இங்க வந்து விரைவு நீதிமன்றங்களை அமைச்சு டெய்லி பேசிஸ்ல அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து நாங்க இதை பண்ணிட்டோங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்டம் பண்ணி பெரிய பெரிய பிரச்சனை பண்ணோம், ஆளுங்கட்சியோட அடக்குமுறையை கையாண்டு இந்த வழக்கை நாங்க வெளியே கொண்டு வந்துட்டோம். அதிமுக ஆட்சி காலத்துல சிபிஐக்கு மாறுனுச்சு, சிபிஐ தான் இந்த வழக்கை விசாரிச்சுச்சு, சிபிஐ தான் இதுல எல்லாமே பண்ணுச்சு. ஆனா அதை ஹைலைட் பண்ணாம இவங்க நோக்கம் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம எங்க எந்த வந்தாலும் போடுறா நம்ம பேர்ல திமுகவின் வெற்றி, எங்க எது வந்தாலும் பாருங்களேன் திமுகவின் வெற்றிங்கிற கொண்டு வந்துருவாங்க. இந்த இந்த இடி வழக்கு நம்ம ஒண்ணு பேசியிருந்தோம்ல, இடி வழக்கோட தான் தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா கல்வி நீதி வரல அப்படிங்கிற ஒரு வழக்கம். 2 வழக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் நீதிமன்றத்துக்கு போனாங்க. இடி வழக்க அந்த இடைக்கால தடைக்கு வேகமா முயற்சி பண்ணி இடைக்கால தடை வாங்கிட்டாங்க. ஆனா அந்த கல்வி நீதி வழக்குக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன கேட்டார்னா, இவ்வளவு லேட்டா ஏன் கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா கேட்டார். வேற எதுவுமே அவர் கேட்கல. 8ஆம் மாசமே நீங்க வந்திருக்கலாம்ல, போனோம். ஏன்னா அப்பதானே உங்களுக்கு ஃபண்ட் பண்ணல, நீங்க அப்பயே வர வேண்டியதானே, இப்பயே வரீங்க. சரி, இதை டெய்லி பேசிஸ் எல்லாம் விசாரிக்க முடியாது, ஏன்னா நீங்க அவசரமா இல்ல, நாங்க ஏன் அவசரமா விசாரிக்கணும், நாங்க எந்த ப்ராசஸ்ல விசாரிப்போமோ அந்த ப்ராசஸ்லாம் விசாரிப்போம்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா தன்னை பாதுகாத்துக்கிற வழக்கை வேகமா கொண்டு போறாங்க. மக்கள் பிரச்சனைக்கு, குழந்தைகள் பிரச்சனை சம்பந்தப்பட்ட வழக்கு போட்டாங்க நீதிமன்றத்துல அப்படிங்கிற டோன்ல மட்டும் அதை கொண்டு போறாங்க. இதான் யதார்த்தமான உண்மை. இவங்க 2 பேருக்கு இருக்கிற வேறுபாடுகள். இதை நம்ம விமர்சிச்சா இந்த இப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்லலாம், இல்லங்க இப்படி கோர்ட்ல நடக்கலன்னு சொல்லலாம், இல்ல வேற ஏதோ ஒரு வெப்சைட்ல ஏதோ ஒரு டேட்டா எடுத்து பேசலாம். அதை விட்டுருவாங்க. மறுபடியும் போயிருவாங்க, ஏய் என்னடா அப்படிலாம் கேள்வி இருக்கிற உன் ஃபேமிலி குடும்பம். அதை இவங்க டோனே அவ்வளவுதான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஆமா ஆமா ப்ரோ. இந்த இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், 1975ல இருந்து இந்த வேலை இந்த வந்து என்ன டிசிபில வந்து இவங்க தான் காசு கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் தான் காசு கொடுத்துருக்கு. நெல்லை வந்து கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் தான் பே பண்ணிருக்கு. ஆனா இவனுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மாத்திருக்கானுங்க. இப்போ இந்த 3 மாசமா நிலுவையில் இருக்கிறது காரணமும் இவனுங்கனால தான் பிரைவேட்டுக்கு போயிருக்குது. அதான் பிரதர் உண்மை. அதாவது ஒரு விவசாயி தயாரிக்கிற அந்த நெல்லுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறைந்தபட்ச ஆதார தொகை அரசியை நம்புதுன்னா, எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா இந்த ஏர் இந்தியா விமானம் விற்பனை பண்ணும் போதெல்லாம் ஏன் எல்லாருமே கோவப்பட்டாங்கன்னா, இங்க பிளைட் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே தனியார் மயம் ஆயிடுச்சுன்னா, இங்க கவர்மெண்டா இருக்கிற ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு மார்க்கெட் ரேட்டு வந்து கையில இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000க்கு போகாது டிக்கெட், திடீர்னு 5,000க்கு 20,000க்கு போகாது. இங்க கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ரேஞ்ச், ஒரு 6,000 7,000 8,000ங்கிற ரேஞ்சிலேயே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப கவர்மெண்டோட பிளைட் 7,000 8,000 ஏர் இந்தியா கிடைக்கும் போது வெளியில இருக்கிற தனியார் நிறுவனம்
நிறுவனங்களும் அதை சுத்தி தான் அவங்களுடைய மார்க்கெட் பிரைஸை பாத்தீங்கன்னா 8,000ங்கிறது ஒரு 10,000 இது உள்ளே தான் இது பண்ணுவாங்க. ஆமா, அந்த மார்ஜின் மெயின்டைன் ஆமா, பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் இப்ப வெளியே போயிருச்சு, இங்க தனியார் மயம் ஆயிருச்சுன்னா இங்க இஷ்டத்துக்கு பாத்தீங்கன்னா பிளைட்டோட ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட்ஸ் ரேட் எல்லாமே அதிகமாயிரும். ஸோ இங்க அரசு கொள்முதல் பண்றதுக்கு காரணம் என்னன்னா விவசாயி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் லெஸ்ல இருக்காங்க. ஏன்னா இங்க அதிகமான விவசாயம் நடக்குது, அதிகமான விவசாயிகள் மூலமா நடக்குது. இது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கூட இதை பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது இவ்வளவு பெரிய உற்பத்தி வேணும், ஆனா குறைந்த விவசாயிகள் மூலமா இந்த உற்பத்தியை நம்ம சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த பேசியிருப்பாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுவாமிநாதன் கமிஷனுக்கு முன்னாடி இந்தியா பாத்தீங்கன்னா பட்டினி விஷயத்துல நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க, நிறைய விஷயங்கள் அத்தனையுமே நடந்துச்சு. அப்ப சுவாமிநாதன் என்ன பண்ணாருன்னா அவர் பாத்தீங்கன்னா அதிகமான விளைச்சலுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ரெவல்யூஷனை பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வந்தாரு. அதனாலதான் அவரை வேளாண் தந்தைலாம் அவரோட இறப்புல பாத்தீங்கன்னா கொண்டாடி இருப்பாங்க. அவரோட இறப்புல பாத்தீங்கன்னா எல்லாருமே உருகி இருப்பாங்க. ஏன்னா இந்த மனுஷன் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியா பாத்தீங்கன்னா விவசாயத்துல தண்ணீரை வரைஞ்சிருக்காது. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற உணவை நம்ம வச்சுக்கிறோம், நம்ம அதை தாண்டி பாத்தீங்கன்னா வெளியே இது பண்றோம். இது அவரோட ஆட்சி காலத்துல நடந்தது. இங்க வந்து அதிகமான விவசாயம் நடக்குது, அதே நேரத்துல அதிகமான விவசாயிகள் இருக்காங்க. இப்ப ஆந்திரால பாத்தீங்கன்னா மாம்பழத்தை வந்து இந்த ஏரியாவுக்குள்ள நீங்க வந்து விற்க கூடாது, ஏன்னா மாம்பழத்தோட ரேட் ரொம்ப கீழே போயிடுச்சுன்னு சொல்லி உற்பத்தி செய்யற விவசாயிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்ம அண்ணன் கூட ஒரு படத்துல கூட பேசியிருப்பாரு, டிமாண்ட் சப்ளைன்னு சொல்லி பேசியிருப்பாரு. இந்த கான்செப்ட்ல தான் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப அந்த மார்க்கெட்டை ஹோல்டு பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது? கவர்மெண்ட் தான் இருக்கு. அந்த கவர்மெண்ட் அந்த ஒர்க்கை பார்க்கலங்கிறதான் இங்க நம்ம வருத்தப்படுறது, கோவப்படுறது. எங்கள்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லைன்னு. இப்போ இந்த அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு 30,000 கோடி வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு வந்து அவங்க வந்து அலாட் பண்ணாங்க. அதில் 10% பார்த்தீங்கன்னா பாக்கெட்ல கமிஷன் இருக்கிற ரேஞ்செல்லாம் அவங்க கமிஷன் இருக்கிற ரேஞ்சை நோக்கி இவங்க காய் நகர்த்துறது மட்டும் கவனம் செலுத்திட்டு ஒரு குறைந்தபட்ச ஆதார தொகை ஒரு விவசாயி ஆல்ரெடி இந்த மார்க்கெட் பிரைஸை பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்றது, இந்த பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றது, விலைவாசியை கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே கவர்மெண்டோட விஷயங்கள் தான். இதை இந்த கவர்மெண்ட் பண்ணாம தனியார் மயமா தள்ளி விடும் போது ஆதவ் அர்ஜுனாவோட அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அழகா பேசியிருந்தாரு, 3 பக்கம் ஃபேக்சுவலா ரொம்ப தெளிவா இப்படி இருந்தது, இப்படி ஆணுச்சு, இப்படி போணுச்சுன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலா பேசும்போது எனக்கு உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அது மகிழ்ச்சியா இருந்துச்சு. பெருசா ஊடகத்துல விவாதிக்கிற செய்தியை தாண்டி ஒரு மக்கள் பிரச்சனை எடுத்து தாவேக்கா பேசும்போது மக்கள் பிரச்சனையை தாவேக்கா கவனிக்குது அப்படிங்கிறது. கண்டிப்பா இவங்க இந்த பணத்தை வாங்கி கொடுக்கறது முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க மாஸ்டர்? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ப்ரோ. இது அப்படியே இழுத்து இது அப்படியே கொண்டு போய் ஏதோ ஒன்று பண்ணி ப்ரோ இது பண்ணணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ பண்ணிருக்கணும் ப்ரோ. அது பிஆர் பாண்டியன் போராட்டத்தை பண்ணும் போதாவது பிஆர் பாண்டியனை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணும், கண்டிப்பா இந்த brother. அமைச்சர் கூப்பிட்டு பேசியிருக்கணும், ஏதாவது பண்ணிருக்கணும். எதுவுமே பண்ண மாட்டாங்க ப்ரோ. இவங்க இந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸான கவர்மெண்ட்டை பார்த்ததே இல்லை ப்ரோ. பிரதர் இவங்க இரட்டை நிலைப்பாடு எப்படி தெரியுமா? பரந்தூர் விஷயத்துல அந்த பூவுலக நண்பர்களோட தான் 2000 அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 21க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூவுலக நண்பர்கள் எங்கெங்க இருந்தாரோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூடவே இருப்பாரு. இன்னைக்கு பூவுலக நண்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த பரந்தூர் விஷயத்த செய்யாதீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க, காதலே போட்டுக்கல. இந்த பிஆர் பாண்டியனோட எத்தனை போராட்டம் நம்ம முதலமைச்சர் பண்ணியிருக்காரு தெரியுமா? செஞ்சாரா? பண்ணாரா? ஒரு கரெக்ட். விவசாயி மேல குண்டாஸ் போட்ட கவர்மெண்ட் தானே அவர் போராட்டம் பண்றோம்னு சொல்லிங்க மத்தத கூட நான் மன்னிச்சு இது பண்ணிடலாம்னு வைங்களேன். ஒரு விவசாயி அந்த மேல சிப்காட் தானே ப்ரோ, ஆ? அந்த சிப்காட் இஷ்யூ தானே, ஆமா 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 சிப்காட் ஆமா அதுல விவசாய பாத்தீங்க. நிலத்தை எடுத்து. ஆமா அவர் மேல போயிட்டீங்கன்னா அதாவது அரெஸ்ட் பண்றது, ஒரு நாள் மண்டபத்துல வைக்கிறது, வெளியே விடுறது, அதெல்லாம் ஒரு பக்கம் கவர்மெண்டோட ப்ரொசீஜர் ஒரு பக்கம் போனாலும் குண்டாஸ் போட்டு ஒரு வருஷம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்றது அது எந்த மாதிரி நடத்தைனே நமக்கு புரியல. அதுதான் நமக்கு கோவம். அவர் நல்ல நோக்கத்துக்காண்டி போறாரு பிரதர். அவரோட நோக்கம் ரொம்ப ரொம்ப தூய்மையானது. அவர் மேல குண்டாஸ் போடும்போது தான் எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அதை அப்படியே தொடர்ச்சியா பாருங்களேன். அவங்களுடைய குறைந்தபட்ச ஆதார தொகையை அவங்களுக்கு தரமாட்டீங்க. நாளடைவுல எவ்வளவு காலமா நீங்க தான் நெல் கொள்முதல் பண்ணி ஒரு பழக்கத்தை வச்சிருந்தீங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட காசு இல்ல பணம் இல்லைங்கிறீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் பாத்தீங்கன்னா செயல்படுத்த மாட்டோம், கேட்டா எங்கள்கிட்ட காசு இல்லைங்கிறீங்க. எதை எடுத்தாலும் காசு இல்ல, கஜானால காசு இல்ல காசு இல்ல காசு இல்லைன்னு சொல்லும் போது இப்போ நாங்க எல்லாரும் பே பண்ற டாக்ஸ் எதுவும் கம்மியா பே பண்றோமா? இப்போ இவர் பே பண்ற டாக்ஸ் வந்து பண்ணல, அவர் வந்து பண்ணிட்டாரு, அப்படி எதுக்கா? எல்லாருமே பண்ற டாக்ஸ் கரெக்டா பே பண்றோம். கரெக்டா நிர்வகிக்க வேண்டிய இடம் உங்கள்கிட்ட இருக்கு. உங்களுக்கு நிர்வகிக்க தெரியாம நீங்க இப்படிப்பட்ட வேலைகள் செஞ்சுட்டு வந்து காசுல காசுலன்னு சொல்லும்போது இந்த பிடிஆர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம்லாம் கரெக்டா இது பண்ணுவார் பிரதர். இந்த இடத்துல பாலம் கட்டினா பாத்தீங்கன்னா இவ்வளவு செலவாகாதப்பா, இவ்வளவு தானே ஆகணும்னா இன்னும் நீ இவ்வளவுதான் கேள்வி கேட்கிற, இங்க இவ்வளவுதான் ஆகும், இந்த உனக்கு அமைச்சர் பதவியே கிடையாது, கொடு அந்த போர்ட்போலியோ கொடு, நான் இனிமே தரமாட்டோம். இவங்க டோன் என்னவா இருக்குன்னா, இங்க வந்து நான் தான் முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ல கூட நம்ம பேசியிருப்போம், ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு கவர்மெண்ட் தான். எந்த இடத்துல எந்த ஒப்பந்த புள்ளியை எந்த அமௌண்ட்டுக்கு இவங்க வந்து வாங்குறாங்க, எந்த அமௌண்ட்டுக்கு இது பண்றாங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ முன்னாடி ஒரு தடவை கூட நம்ம பேசும்போது பேசியிருப்போம், ஒரு மாநகராட்சி பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் ஒன்று போடுவாங்கல்ல மாநகராட்சியில், அது ஏதோ சம்திங் ஏதோ ஒரு பவுடர் போடுவாங்கல்ல வெள்ளை கலர்ல,
பீச்சிங் பவுடர் ப்ரோ, அதுக்கு பதிலா சுண்ணாம்பு போட்டு அதுக்கு போயிட்டாங்க. பாத்தீங்கன்னா பிரதர் ஜிஎஸ்டியே கிடையாது. இவங்க ஜிஎஸ்டி கட்டணும்னு பாத்தீங்கன்னா ஒரு தொகையை பாத்தீங்கன்னா மாநகராட்சியில இருந்து கணக்கு எழுதியிருக்காங்க. ஜிஎஸ்டியே அது ஐயோ, கிடையாது. ஜீரோ அப்படியா ஆமா பிரதர், அந்த மாதிரி எல்லாம் கணக்கு எழுதியிருக்காங்க. என்னத்த சொல்றதுன்னு தெரியல ப்ரோ? என்ன ப்ரோ இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பொசுக்குனே ப்ரோ? எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இந்த இப்போ வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ரிசோர்ஸ்க்கு வந்து இப்போ மினிஸ்டர் தான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜருக்குலாம் மினிஸ்டர் தான் வந்து இன்சார்ஜா இருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு வந்து ஒருத்தர் ஹெட்டா போட்டிருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இவங்க எப்படி ப்ரோ மாற்ற இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸரை போட்டு எஸ்கேப் போடுவாங்க? நாளைக்கு பிரச்சனை வந்தா ஆஃபீஸர் தான் ஜெயிலுக்கு போன்ற மாதிரி அப்படியே ப்ரோ? ஆமா பிரதர், இவங்களோட தாட் ப்ராசஸே அப்படித்தானே இருக்கு. அதாவது கை காட்டுறதுக்கு ஆள் விட்டா, நான் இல்லப்பா அவரோட தலைமையின் கீழ் இப்படி நடந்திருக்கு, நான் சரி பண்றேன், நான் சரி பண்ணேன். இங்க இவரோட தலைமையின் கீழ் நடந்திருக்கு, நான் சரி பண்றேன். இதுதான் பிரதர், இங்க இதுதான் நடக்கும், இதுதான் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு மக்கள் விரோத ஆட்சிங்கிறது ரொம்ப சரியான வார்த்தை பிரதர். இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக அண்ணன் பயன்படுத்துற வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு சத்தியமான வார்த்தை. அது வந்து ஒரு அடாப்டான வார்த்தைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 600 செய்தி நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட செய்தியை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. டெய்லி டேஸே உங்களால ரன் பண்ண முடியாது. இவ்வளவு சோதனைகளை இந்த மக்கள் சந்திக்கிறாங்களா, இவ்வளவு பிரச்சனைகள் இங்க சந்திக்கிறாங்களா. நான் சொல்றேன்ல, அந்த மாநகராட்சி கூட்டத்தில் நடந்த பிரச்சனைனா என்னை ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிடுச்சு. அங்க என்ன விவாதம் பண்ணணும், நீங்க என்ன போய் விவாதம் பண்றீங்க? பாயிண்ட், ஒரு ஒரு போர்ட்போலியோ கையில வச்சிருக்க அமைச்சருக்கு அந்த போர்ட்போலியோட எவ்வளவு அமௌண்ட் ஃப்ளோ ஆகுங்கிற ஒரு அவேர்னஸே பாத்தீங்கன்னா அவருக்கு இல்லாம இருக்கு. கீழே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு தன்னுடைய துறையை நடத்திட்டு அந்த 10% கமிஷன் வச்சு வேலையை முடிச்சிடலாம், பண்ணிடலாங்கிற ஐடியாலஜில தான் வேலை செய்யறாங்க. சரியா ஒருத்தன் செயல்பட்டான், இங்க ஏன்பா பாலத்துக்கு இவ்வளவு தூரம் கட்டணும், ஏன் பாலத்துக்கு இந்த அமௌண்ட் அப்படின்னா நீ நான் அதெல்லாம் கேட்கற, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. இந்த அமைச்சர் பதவியை கொடுங்க, வேற ஆள்கிட்ட கொடு. யார் யார் எங்களுக்கு ஆமாஞ்சாமி போடுறாங்களோ, யார் யார் செய்யறாங்களோ அது அத்தனையுமே பாத்தீங்கன்னா அப்படியே அடாப்ட் பண்றது. இதான் இங்க பாத்தீங்கன்னா அரசோட செலவு ஒரு பக்கம் இருக்கு, அரசுக்கு வரவு ஒண்ணு இருக்கு. ரெண்டுக்கு நடுவில் ஷார்டேஜ் இருக்கு பிரதர். இங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா கடன் வாங்கி வளர்ச்சி திட்டங்கள் பண்ணா தப்பு கிடையாது. கவர்மெண்ட் டே பை டே நடத்துறதுக்கே உங்க கடன் வாங்கிட்டு இருக்காங்க. கடனுக்கு போய் கேட்டோம்னா இதானப்பா கோடுக்கு இன்னும் அப்படி ஒரு 50 மீட்டர் இருக்குல்ல, 50 மீட்டர் வந்த பிறகு கேளு. இப்படியே போனீங்கன்னா நாளைக்கே 50 மீட்டர் வந்துரும் நம்ம சொன்னா வந்த பிறகு கேளு, இப்ப கேட்காத. நாங்க அந்த அளவுக்கு கீழே தான் கடன் வாங்கிட்டு இருக்கோம். இவங்க ஐடியாலஜி, இவங்க ப்ராசஸ் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்துலயும் இப்படித்தான் பிரதர் இருக்கும். அதான் உண்மை. கரெக்ட் ப்ரோ. ப்ரோ இது இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோ. இது மட்டும் பாருங்க, மெசேஜ் மட்டும் பாருங்க, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். என்ன ப்ரோ இதுதான் ப்ரோ ஏமாத்துறதுல இவனுங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை ப்ரோ. அதான் ப்ரோ இவனுங்க ஆக்சுவலா எந்த விஷயத்துலயுமே நேரடியா ஒரு விஷயத்த வந்து ஒரு வெள்ளரிக்கை விட்டு சொல்லுவோம், அதை கொடுப்போம், மக்களுக்கு எல்லாம் தெரியட்டும் அப்படின்ற ஒரு திட்டமே கிடையாது. ஒரு குளத்துல ஒரு படிக்கட் கட்டிருக்காங்க, 12 லட்ச ரூபா போட்டிருக்காங்க ப்ரோ காஸ்ட். 4 படிக்கட்டு, அதுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு அதுல 10 பேர் இவங்களோட அமைச்சர்களோட பேரெல்லாம் போட்டு 12 லட்ச ரூபா கிளைம். இல்ல பிரதர், அது 2018 நான் சொல்ற இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள கொண்டு வருவாங்க உள்ள. ஏன்னா அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் பாத்தீங்கன்னா இல்ல அது வேணாம் நம்ம இல்ல நீங்க அதை பாத்துக்கோங்க, நான் உங்களுக்கு தான் நம்ம வேணாம் அப்படியே விட்டுற சைலண்ட் ஆகும். ஓகே பிரதர். இன்னொன்னு ப்ரோ, இப்போ இந்த ரீசெண்டா வந்து இந்த சென்னையில வந்து 50 இடத்துல வச்சிருந்தாங்க ப்ரோ அந்த மிஷின். ப்ரோ அந்த மிஷின் காஸ்டே வந்து கம்மி ப்ரோ. எப்படி கோட் பண்ணாலும் 2 கோடி தான் ப்ரோ வருது பட்ஜெட்ல. 6 கோடி போட்டிருக்காங்க ப்ரோ. அதான் பிரதர், வெளிப்படைத்தன்மை இல்லாத அரசாங்கம் பிரதர் இது. இதை நம்ம கேள்வி கேட்போம்ல. இன்னைக்கு அந்த பட்ஜெட் தெரிஞ்சோன்னா நம்ம கொஸ்டின் பண்றோமா? இப்படி அரசோட ஒப்பந்த புள்ளிகள் ஒவ்வொன்றும் வெளியே தெரிஞ்சா எவ்வளவு கொஸ்டின் பண்ணுவோம். இங்க சாக்பீஸ் என்ன ரேட்டு கிடைக்குது, இங்க பினாயில் என்ன ரேட்டு கிடைக்குது, இங்க எது என்னென்ன ரேட்டுக்கு நீங்க கொள்முதல் பண்ணிருக்கீங்க, எது உண்மையான பவுடரு, எது உண்மை இல்லாத பவுடரு, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்போம்ல. இங்க நம்ம அண்ணா சொல்றது என்னன்னா வெளிப்படைத்தன்மையான அரசாங்கங்கிறது தான். விஜயனை பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாட்டில் கூட அதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஏன்னா இங்க வெளிப்படைத்தன்மையான அரசாங்கமே இவங்க கொண்டு வரல, இவங்க பண்ணல. அதனால பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையான அரசாங்கம் வேண்டுங்கிறது தான் அண்ணாவோட கோரிக்கையா இருக்கு, அண்ணாவோட ஐடியாலஜியா இருக்கு. எஸ் ப்ரோ. இப்போ எப்பயுமே மார்க்கெட்ல வந்து இப்போ நம்ம ஒன்று இருக்குன்னா கவர்மெண்ட் வந்து அந்த மார்க்கெட்ல எது பெஸ்ட் ப்ராடக்ட் எடுக்குதோ, பிளஸ் அது வந்து எது வந்து லயபிளா லைக் எவ்வளவு ரேட் வந்து கம்மியா இருக்கோ, அது கவர்மெண்ட்டுக்கு ஒத்து போதோ அதை தான் சூஸ் பண்ணி கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணும். கரெக்டா அப்படிதான் இருக்கும் ஒரு கவர்மெண்ட். பட் இவங்க வந்து எது ஸ்கீம் சூஸ் பண்ணாலுமே எக்ஸஸ் அமௌண்ட் யூஸ் பண்ணி அதுல கொள்ளை அடிக்க தான் பார்த்துட்டு இருக்கானுங்க.
ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டான விஷயம் பிரதர். இப்போ நீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்கன்னா 10 பேர்ட்ட இது பண்ணி எந்த மண்டபம் கரெக்டா இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளா கொட்டேஷன் இருக்கும், நம்ம கேட்டு அப்படிதான் நம்ம இது பண்ணுவோம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எது கரெக்டான அமௌண்ட்னு பார்க்க மாட்டாங்க, எது அதிகமான காசு. ஏன்னா இப்போ உனக்கு 1,00,000 வேணுமா, நான் 2,00,000 நீ கணக்கு எழுது, மிச்சம் 1,00,000 ஏன்ட கொடு, உனக்கு வேண்டிய 1,00,000 நீ வச்சுக்கோ, இவ்வளவுதான் ஐடியா. ஸோ இது வந்து நம்மளுடைய பணமா இருக்கும்போது நம்ம எவ்வளவு பார்த்து பார்த்து கவனமா செலவு பண்ணுவோம். இது கவர்மெண்ட் பணம் தானே, ஈஸியா செலவு பண்ணிட்டு போலாம்ல. அந்த ப்ராசஸ், அந்த ஐடியாலஜில தான் பிரதர் இவங்க இருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. எக்ஸாக்ட்லி ப்ரோ. ப்ரோ இது ஆனா இதுக்கு இந்த படம் இதெல்லாம் சொல்ற முடியாது. இதெல்லாம் ஒரு கேஸ் போட்டாலே எனக்கு தெரிஞ்சு இவங்க மேல வருஷத்துல 365 நாள் மேல இருக்கு ப்ரோ. இவங்க பண்ற தப்பு எல்லாம் அவ்வளவு கேசஸ் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. வருஷம் ஃபுல்லா கேஸ் போட்டா கூட பத்தாது போல ப்ரோ இவனுக்கு பண்ண அந்த 4 வருஷத்துல. கம்பல்சரி ப்ரோ. இதுல எங்க போய் தொட்டு எங்க கேஸ் போடுவீங்க? 1 2 இருக்கும். தொட்டு ஊழல் தான், முறைகேடு தான், இதுதான். முதலமைச்சர் நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்துருவீங்க பிரதர், ஃபேன் ஒண்ணு மேல போட்டுறதுக்கு ஒண்ணு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஃபேன் அந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ கூட வைரலா போனுச்சு. ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகம் பாத்தீங்கன்னா 3 நாள் ஆகுது தஞ்சாவூர் மாவட்டத்துல. அங்க அலுவலகத்தை மாத்துறாங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாத்துறாங்க. 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல கட்டப்பட்ட அலுவலகம். இப்ப அலுவலகம் மாத்தும் போது மேல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் எல்லாம் போடுவாங்கல்ல, கீழே உட்கார்றவங்களுக்கு போறவங்களுக்கு. அந்த ஃபேன் போடும்போது அந்த மேல இருக்கிற அந்த சீல்டு பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. அதை அந்த நியூஸை மறைக்கிறதுக்கு 2 நாள் முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ் வெளியே போயிடக்கூடாது, போனா கவர்மெண்ட் நடந்துரும் சொல்லி ஒரு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகம், புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் 3 நாளுக்குள்ள மேல இருக்கிற அந்த இது பாத்தீங்கன்னா, அந்த ஃபேன் போடுறதுக்கு மேல இருக்கிற சீலிங் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு பிரதர். எனக்கு அதை பார்க்கும்போது அங்க ஒரு குழந்தையோ ஏதோ ஒரு பர்பஸுக்கு ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு போயிருக்குன்னு வைங்களேன், அந்த சமயத்துல இது நடந்துச்சுன்னா என்ன ஆயிரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இது 4 நாளுக்கு நான் பாருங்க, இந்த பிளைட் விமான விபத்துக்கு நம்ம எவ்வளவு தூரம் எல்லாருமே பேசணும். இப்ப நேத்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸோட அந்த அச்சு முறிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 80 பேர் இருக்கக்கூடிய அந்த பேருந்து பாத்தீங்கன்னா, நீங்க போட்டோஸ் தான் பாத்துக்கீங்க பிரதர். அந்த 80 பேரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட், அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேரும் 5 பேரோ பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு லாரி வந்துருந்துச்சுன்னு வைங்களேன் பிரதர், ஒரு பேச்சுக்கு அந்த 80 பேரோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன இருக்கு சொல்லுங்க ப்ரோ. முதல்ல இந்த பஸ்ல பயங்கர ஊழல் பண்ணிருக்காங்க ப்ரோ. இந்த எஸ்சிடிசிலயும் சரி, லோக்கல் பஸ்லயும் சரி, இந்த ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி விடுறான்னு தெரியுமா ப்ரோ? இந்த எல்லா பஸ்ஸுமே பாத்தீங்கன்னா டிஸ்மேட்டல் ஆகிற பஸ் ப்ரோ. ஆக்சுவலா அந்த பஸ் வந்து யூஸ் ஆக கூடாது, இது மேல அந்த பஸ்ஸோட யூசேஜே முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்க பஸ்ஸை இவனுக்கு ரீயூசேஜ் பண்ணி ஃப்ரீ பஸ்ஸா ஓட்டிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா பிரதர். நீங்க ஆர்டிஓ ஆபீஸ் போயிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸோட எஃப்சி எடுக்கிற அந்த ப்ரோட்டோகாலை பாத்தீங்கன்னு வைங்களேன், சும்மா பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே சைன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் பஸ் அப்பா கையெழுத்து, அவ்வளவுதான். அதை தாண்டி அந்த பஸ் வந்து பிரேக்கு கரெக்டா இருக்கா, பிரேக் இன்ஸ்பெக்டர் போய் பிரேக்கு கரெக்டா இருக்கா. ஏன்னா இங்க ஏன் பிரேக் இன்ஸ்பெக்டர்னு ஒன்று வச்சிருக்காங்கன்னா, பிரேக் அப்படிங்கிறது மூலமா இங்க நிறைய விபத்துகள் நடந்ததுனால பிரேக் பிடிக்காம போறது, பிரேக் ஃபெயிலியர் ஆகுறதுன்னு சொல்லி தான் அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா பிரேக் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் தனியாவே இருப்பாரு. ஸோ அவரு பாத்தீங்கன்னா அந்த பிரேக்கை செக் பண்ணணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பண்ண மாட்டாங்க பிரதர். இங்க நான் தான் சொல்றேன், அது ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ். நீங்க பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே அச்சு முடிஞ்சு ரோட்ல கிடக்குது அந்த பஸ். நான் பின்னாடி ஒரு லாரி இருந்துச்சுன்னா அந்த விமான விபத்துல 242 பேர் இறந்து போகும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, எவ்வளவு துயரமா இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலான விபத்து பாத்தீங்கன்னா நடக்க வேண்டியது, நல்ல வேலை நடக்கல. இது என்னப்பா கவர்மெண்ட் பஸ் ஏன்னா கீழே வந்துச்சு, இதெல்லாம் நடக்கிறது தானப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கடந்து போறோம். அந்த செய்தி நாளைக்கு பெரிய செய்தியா மாற வேண்டிய செய்தி, நல்ல வேலை இப்ப மாறல. இப்பயே நம்ம சரிப்படுத்திக்கணும், இதை இன்னும் ஹைலைட் பண்ணுவோம். நிறைய பேர் போட்டாங்க அந்த பஸ் விஷயத்தை எடுத்து, நிறைய பேர் போட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல யாரு மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அது பாத்தீங்கன்னா பேருந்து நடத்துனரோட, அவர் வந்து அந்த பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் அவங்க மேல இருக்கிற தவறா, அல்லது மெயின்டெனன்ஸ் ஆபீசர் எதுவும் சரியா பாக்கலையா, இல்ல மெயின்டெனன்ஸுக்கு இவங்க அலாட் பண்ணாம இருக்காங்களா? ப்ரோ இது அதை விட பெரிய பிரச்சனை இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோ. ஆக்சுவலா இந்த நீங்க சொன்ன அந்த எல்லோ பஸ் இருக்குல்ல, அது வந்து நியூ பஸ். இவனுங்க வந்து ஆட்சிக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண பஸ் அந்த பஸ். ஓகேவா? அந்த பஸ் வந்து 2 வருஷம் ஆச்சு ப்ரோ. ஆமா 2 வருஷம் ஆச்சு. அப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் மேலதான் கேஸ் பண்ணணும். இப்படி ஒரு பஸ் கண்டிஷன் உள்ள பஸ்ஸை விட்டுருந்தாங்கன்னா மேனுஃபேக்சர் மேலேயே கேஸ் பண்ணணும். இப்போ அவன் தான் வந்து இதுல மெயின் காசு. ஏன்னா இப்படி ஒரு பஸ் கண்டிஷன் எப்படியாவது விடலாமா? அப்போ மேனுஃபேக்சர் மேலதான் கேஸ் பண்ணணும். இதே மாதிரி இல்ல இந்த பஸ்ஸை பத்தி பேசியிருக்கப்ப இந்த சவுக்குன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தான். இந்த டயர் இருக்குல்ல, இவங்க வந்து டயரை வந்து தேஞ்சு போன டயரை வந்து திரும்ப வந்து ரீயூஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துல கொடுப்பாங்கல்ல, அதுல வந்து பயங்கரமான ஊழல், கோடிக்கணக்கில். அதை வந்து ப்ரூஃபோட போட்டிருந்தான். ஏய் இதுல தாண்டா ஊழல் பண்ண மாட்டீங்க எப்பா டேய் சாமி. பழைய இது அதை ஆக்சுவலா பழைய இதை வந்து இது பண்றதுக்கு ஒரு இடத்துல இப்போ டயர் எப்படி தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்,
இப்போ டயர் வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்க டயர் வந்து 80% கண்டிஷனில் டயரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி விட்டுருவானுங்க, இந்த மாதிரி ரீசைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டயரை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பஸ் லாரி டயர்ஸ்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா அது தேய்மானம் போட்டுட்டு மேலே வந்து புதுசாக அந்த இது மட்டும் டீத்தை மட்டும் மாற்றுவானுங்க. ஓகேவா, டீத்தை ஆமா மட்டும் ஆமா மாற்றிட்டு ரைட். ஆமாம் புது டயரா ஓட்டுவானுங்க. அப்படி அதுலயும் ஸ்கேம் பண்ணியிருக்கானுங்கன்னா பாரு. அது வந்து ப்ரூஃபோட போட்டுறாங்க. ஒஸ்ட்டுடா. அதுதான் கடைசி வீடியோ சவுக்கு அந்த போட்டு அந்த பிரச்சனை அந்த வீடியோவும், அதுக்கப்புறம் அந்த செல்வ பிறந்தகை பத்தி ஒன்று போட்டாங்க. அது போட்டதுக்கு அப்புறம் தான் அவனை அடிச்சு இது காலி பண்ணாங்க. அது ரெண்டு இப்போ எனக்கு என்ன ஒண்ணும் ஆக்சுவலா டவுட்னா பெருசாது. சவுக்கு அவன் காலி ப்ரூஃபோட பண்ணதே போட்டிருந்தாயா பெருந்தகை சவுக்குல பத்தி சவுக்கு மேல வந்து போட்டதுதான். இது கிடையாது. இல்ல சவுக்கு இது பண்ணல. அவன் சொன்ன ஆதாரம் அந்த ப்ரூஃபோட எடுத்து காட்டினான். இந்த அவங்க ஜிஓ இவ்வளவுலாம் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னமோ காட்டியிருந்தான். அது அந்த டயத்துல கொஞ்சம் வைரல் ஆனிச்சு. இல்ல எனக்கு என்ன டவுட் தெரியுமா, இப்போ என்னன்னா இந்த ஒரு பஸ் வந்து விழுந்துருச்சு. இப்போ இந்த பஸ் கூட சேர்ந்து மேனுஃபேக்சரிங் பண்ண இதே யூனிட், இப்போ இந்த பஸ் தயாரிக்கும் போது ஒரு 10 பஸ் ஒன்னா தயாரிச்சிருப்பானுங்க அந்த யூனிட்ல. அந்த 10 பஸ் ரன்னிங்ல இருந்தா அந்த 10 பஸ்ஸையும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதோட கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் வந்து என்ன பண்ணிருக்கணும், நம்ம அந்த யார் வந்து அதை கொடுத்தானோ எந்த கம்பெனி கொடுத்தோ அந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சிடணும். ப்ரோ கொடுத்து புது பஸ் வாங்கணும். பிடிஎஃப் ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சு விடுறேன். அது அப்படியே ஃபுல்லா பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து கொடுத்துருங்க ப்ரோ. மீட்ல இருக்கு ப்ரோ கொஞ்சம். ஹலோ மனுஷன் பேசிட்டு இருக்கியா? இல்ல பேசல இப்பதான் இல்ல யாரோ பேசுறேன். பேசுனாங்களே. இல்ல யாரோ பேசுனாங்க. இல்ல, அவங்க போன்ல யாரோ பேசுறாங்க. விஜயராஜ்யமோ யாரோ ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அன்மியூட் மீட் பண்ணிடுங்க. சரி, இப்படிதான் பண்ணிருக்கணும். இப்போ எப்படின்னா அந்த பஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண இடத்துல போய் நீ வந்து ரிப்போர்ட் கொடுத்து அவங்களோட ரிப்போர்ட் கேட்டிருக்கணும். இது வந்து சரி இப்போ நடத்துனர் மேலேயோ ஓட்டுநர் மேலேயோ இதுல இது சொல்ல முடியாது. ப்ரோ நீங்க மேனுஃபேக்சரிங்கோட சொல்றீங்க, ப்ராப்ளம் இல்ல தான். இல்ல மான்ஸ்டர் புரியுது. நீங்க சொல்றீங்க இவங்க ஆக்சுவலா இவங்களே தரம் கொஞ்சம் கம்மியா தான் கேட்டிருந்து அவங்க அதை கமிஷன் எடுக்குங்கிறத அவங்க அதுக்கேற்றாப்புல தானே பஸ் இது தருவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்க. ப்ரோ இந்த ப்ரோ எல்லோ பஸ் இல்ல இல்ல எப்படின்னா பழைய சேஸ் பஸ்ஸை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி விட்டுறதுதான் அந்த எல்லோ பஸ். சேஸ்ல எல்லாம் யாரும் கை வைக்க முடியாது ப்ரோ. நம்ம போயிட்டு அங்கெல்லாம் போய் பேசி அப்படி ஒருத்தனும் வந்து வண்டியை மேனுஃபேக்சர் பண்ண மாட்டான். இது வந்து ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பழைய வண்டி. புரியுதா உங்களுக்கு? புதுசா ஒரு வண்டி செய்ய சொன்ன இடத்துல போயிட்டு அவன் வந்து இப்படி எல்லாம் செஞ்சு கொடுத்தான்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலா எப்பவுமே நம்ம ஆமா சேஸ் எனக்கு எடுக்கிறது தெரிஞ்சது. இல்ல ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த சேஸ் எல்லாம் வந்து வெளில வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விளையாடுறப்ப நிறைய இது பண்ணுவாங்களாம். ஆக்சுவலா டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளில வரும். மேக்ஸிமம் அந்த என்ன ப்ரோ சொல்லுவாங்க, சேஸ் வந்து வெல்டிங் கரெக்டா இப்போ இருக்கா, அந்த மெட்டீரியல் வந்து கரெக்டானது இருக்கா, என்ன இதுல பர்சன்டேஜ்ல போட்டிருக்காங்க, மிக்சிங் கரெக்டா இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வெளில அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி செக்கிங்ல ப்ரோ இருந்து. அதான் சேஸ் மேனுஃபேக்சரிங் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. சர்டன் கம்பெனிஸ் மட்டும் தான், அசோக் லேலண்ட், டாடா அந்த மாதிரி டயம்லர் அவங்க மட்டும் தான் சேஸ் தான் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடி கட்டுறது தான் அந்த வேற வேற கம்பெனிக்கு வந்து பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கான், பர்வீன் ஒருத்தர் இருக்கான். அந்த மாதிரி அவங்க நிறைய பாடி இருக்கான். பாடி கட்டுறது போடுறது, பாடி கட்டுறது வேற ஒண்ணு இருக்கு. இது ஆக்சுவலி இது வேற உடஞ்சது சேஸ். சேஸ் ஆக்சுவலா உடஞ்சிருக்கு. சேஸா உடஞ்சிருக்குன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த எஃப்சி இந்த மேனுஃபேக்சரிங் தான். டைம் பீரியடே முடியுது பாத்தீங்களா? அந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு வந்து இவனுக்கு ஒண்ணு ரெனோவேஷன் பண்ணிருக்கணும், இல்லைன்னா இருக்கிற பஸ்ஸே ஜஸ்ட் கலரை மட்டும் மாத்தி ஓட்டி இருக்கணும் ப்ரோ. அதுதான் பிரச்சனை. அதுதான் மாத்திட்டு புது பஸ்ஸுக்கு இப்ப காசு, போயிட்டு நம்ம புது பஸ் மேனுஃபேக்சரிங்ல இருக்க பிரச்சனை இப்போ இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி எல்லாம் அவன் கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்ச பஸ் எல்லாம் இதெல்லாம். இப்போ அதுதான்டா. எங்க இப்போ இங்க பாரு, ஊருக்கு இரு நான் சொல்றேன் பாரு. இப்போ என்ன பண்றேன்னா இதுல 2 விஷயம் நடந்திருக்கணும். ஒண்ணு, எல்லோ பஸ் வந்து 2 வருஷம் தான் அது. அப்ப என்ன கான்செப்ட், புது பஸ்ஸா தான் இருக்கணும். அப்படி இல்லையா பழைய பஸ்ன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பழைய பஸ்ன்னு வச்சுக்கோ. எத்தனை வருஷம் பழைய பஸ்ன்னு இருக்கு, ஓகேவா? ஏன்னா நீ எஸ்சிடிசி ஓட்டுறனா அது நார்மல் கிடையாது. அந்த பஸ்ஸுக்கு வந்து நீ மேக்சிமம் சொல்றேன் 60 to 70% அந்த பஸ் வந்து பக்காவா இருக்கணும் கண்டிஷன். அப்படி இருந்தா மட்டும்தான் உன்னால எஸ்சிடிசி பஸ்ஸை ஓட்ட முடியும், ஓகேவா? ஏன்னா ஹைவேஸ்ல போகுது, பிரேக்கிங்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பஸ், இந்த பஸ் எத்தனை வருஷம் பழைய பஸ்ன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அது ஒண்ணு. செகண்ட், அப்படி அந்த பழைய பஸ் தெரிஞ்சுதா, இதை வந்து யாரு திருப்பி இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏதோ ஒரு கம்பெனி கிட்ட விட்டு நீ சொன்ன மாதிரி பாடியை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க கிட்ட செக் பண்ணும். ஆக்சுவலா இதுல என்னென்ன ஃபால்ட் இருந்திருக்கு, நீ என்னென்ன ரெடி பண்ண. ஒரு வண்டிக்கு மேக்சிமம் கெப்பாசிட்டி ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து எப்சி ரினியூவலே ஆகாது. நீ எந்த சேஸ் எடுத்துட்டு போனாலும் சரி, ஆமா 407 இன்ஜினோட கெப்பாசிட்டி தான். இருக்கட்டும்,
ஒரு பஸ்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு லாரியா இருக்கட்டும், எந்த வண்டியுமே எப்சி ரினிவல் பண்றதுக்கான ரீசன்ஸ் வந்து சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து மேக்ஸிமம் ஆஃப் கிலோமீட்டர்ஸ். இப்போ நீ வந்து இப்போ எப்பவுமே கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து பஸ் இறக்குறான்னா அது எங்கேயாவது ஓடுன நல்ல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல, இப்போ மதுரை, திருச்சி, இப்போ பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஓடுன பஸ் தான் எடுத்துட்டு வந்து கன்னியாகுமரியில போடுவான். அப்பவே எங்க பஸ் டிரைவர் என்ன சொல்லுவான்னா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 10,000 கிலோமீட்டர், 30,000 கிலோமீட்டர். ஆனா அந்த பஸ் 5 வருஷம் ஓட்டுவானுங்க. அவனுக்கு எக்ஸ்ட்ராவா 2,00,000 3,00,000 கிலோமீட்டர் மேல ஓட்டுவானுங்க. அப்பவுமே அது வந்து இட் இஸ் நாட் குவாலிஃபைடு ஃபார் எஃப்சி. அந்த லைசன்ஸ் போட்டு கொடுப்பானுங்க பார்த்திருக்கியா? ஒரு வண்டி போய் எஃப்சி காட்டிட்டு வருவானுங்க. இந்த பெரிய வண்டியில 407 பார்த்தோன்னா அதே மாதிரி பஸ்ஸுக்கும் பண்ணணும். அதுக்கப்புறம் அது அன்குவாலிஃபைடு. ஆனா அவனுங்க இதை வச்சு ஓட்டிட்டு இருக்கானுங்க. அந்த பிரச்சனை மட்டும் தான் இதுல முழுக்க முழுக்க அதுக்கு அதான ரீசனா தான் இருக்கும். வேற எந்த ரீசனுமே இருக்காது. ஏன்னா பாடி எல்லாம் இப்படி சேஸ் எல்லாம் உடையாது ப்ரோ. நம்ம ஆளுங்க வண்டி வச்சிருக்காங்க, எந்த வண்டியில இப்படி சேஸ் உடைஞ்சு போகுது? அப்ப அந்த அளவு கண்டமான வண்டி எடுத்துட்டு வந்து அந்த பெயிண்ட் மட்டும் தான். பெயிண்ட்ல ஒரு விஷயமே இல்ல ப்ரோ. 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்டது, 3 வருஷம் முட்டை விட்டது, நம்ம கலரை பத்தி பேசினா ஒரு இதே இல்ல. இவன் ஜஸ்ட் வந்து அந்த எப்சி பண்ணவன் லாஸ்டா எப்சி எப்படி பண்ணிருக்காங்க, அந்த இன்ஸ்பெக்ஷன் என்னெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்காங்க பார்த்தா மட்டும் போதும். அவ்வளவுதான். இதுல கண்டிப்பா பிரதர். ஏன்னா அந்த ஸ்பேஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா, மேபி இந்த 5 பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி நம்ம அரசியல் எதிர்க்கு எதிராக போட்டிங்கன்னா, கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஒரு ஊழல் தன்மை அப்படிங்கிறது வேறு வரைக்கும் ஊடுருவி இருக்கு. வெளிப்படைத்தன்மையான அரசாங்கத்தை கொண்டு வர மாட்றாங்க. இது நம்ம அவங்க மேல வைக்கிற முதல் குற்றச்சாட்டு. 2வது பார்த்தீங்கன்னா, இப்ப மேல போட்டிருக்கீங்கல்ல, தரைக்குறைவான மேடை பேச்சு, ஆபாசமான மேடை பேச்சு, அதாவது எப்படி சொல்றது, தனிப்பட்ட தாக்குதல் ரொம்ப தீவிரம் நடத்துற அந்த ஆபாச தன்மை இருக்கு பார்த்தீங்களா எங்கள்கிட்ட. இதை 2வது தான் நம்ம எதிர்க்கிறோம். 3வது பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தில் நிறைய இருக்கு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்று, ஆட்சிக்கு வர்றதுக்கு பின்னாடி ஒன்று. இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்கு. இதை நம்ம 3வது நம்ம இந்த கவர்மெண்ட்டை நோக்கி நம்ம கன்சிடர் பண்ணணும். 4வது பார்த்தீங்கன்னா, பாலிசி ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட்ல நிறைய நடக்குது. வேங்க வயல் ஒன் ஆஃப் த பாலிசி ஃபெயிலியர், ஆம்ஸ்டாங் கொலைவரக்கு ஒன் ஆஃப் த பாலிசி ஃபெயிலியர், அதுக்கப்புறம் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் ஒன் ஆஃப் த பாலிசி ஃபெயிலியர். இந்த மாதிரி இந்த அரசு பல இடத்துல பார்த்தீங்கன்னா பாலிசி வந்து அதாவது ஒரு ஒரு விஷயத்த கொண்டு ஒரு அரசாவே தோத்துருச்சு நம்ம சொல்லுவோம்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஆங்கிள் ஏதோ ஒரு ஹூக்கை வச்சு நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னபடி இந்த ஊழலா இருக்கட்டும், 2வது இரட்டை நிலைப்பாடா இருக்கட்டும், இந்த அரசோட தோல்வி அப்படிங்கிற ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இதா இருக்கட்டும், 5வது கூட ஒரு வார்த்தை சேர்த்துக்கலாம், வாக்குறுதிகள். இந்த 5 ப்ராசஸ்குள்ளேயே நம்ம மாத்தி மாத்தி போட்டோம்னா இந்த கவர்மெண்ட்டை நம்ம 5 இடத்துல தான் கார்னர் பண்றோம். ஏன் இப்படி பேசுற அப்படிங்கிற கார்னர் பண்றோம், ஏன் இப்படி ஊழல் பண்ற அப்படிங்கிறத கார்னர் பண்றோம், ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறத நம்ம கார்னர் பண்றோம். 4வது பார்த்தீங்கன்னா, ஏன் கொடுத்த வாக்குறுதி, அதாவது ஒரு தனிப்பட்ட மனுஷனே நான் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன்னா அதை நிறைவேற்ற வேண்டியது ஒரு அடிப்படை அறம். அந்த அறத்தையே பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதை நம்ம கண்டிப்பா எதிர்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டை நிலைப்பாடு. இந்த 5 ஆங்கிள் தான் இந்த கவர்மெண்ட்டை நம்ம எதிர்க்கிறோம். ஸோ இது 5 உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம மாறி மாறி அடிச்சாவே நிச்சயமா இணையதள வாக்காளர்கிட்ட நம்ம வந்து தாக்கத்தை ஏற்படுத்தினாவே நிச்சயமா சொல்றேன், 2026ல நம்ம கணிசமான ஒரு பெரும் வெற்றியை கூட நம்ம பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் ப்ரோ. இப்போ இந்த டிஎம்கே இதுல நடக்கிறதான எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா நிர்வாகத்திறனால வர பிரச்சனைகள் தான் 90% இருக்கு ப்ரோ. நம்மளோட சிஎம்ல இருந்து, நம்மளுடைய மினிஸ்டர்ஸ்ல இருந்து, நம்மளோட எம்எல்ஏஸ் வரைக்கும் இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல சக்சஸ்ஃபுல் ஆன ஒரு ஸ்காலர்ஸாவோ, ஒரு வந்து ஒரு சொசைட்டில வந்து ஒரு பெரிய அச்சீவ் பண்ணவன், பிசினஸ்ல அச்சீவ் பண்ணவன்லாம் கிடையாது. எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக ஆட்சியில இருக்க இப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காருன்னா அவங்க அப்பா ஏற்கனவே திமுகல இருந்திருக்காரு. கே.என். நேருன்னா அவங்க ஃபேமிலி. கே.என். நேருக்குள்ள என்ன தெரியும்? அவரு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. அந்த நிர்வாகத்திறன் அற்றவங்களுக்கு வந்து ஒரு நிர்வாகத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு சரியான வழிநடத்துதல் இல்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் கவுன்சிலர் சொல்றீங்க, அவனுக்கு வந்து அவனுடைய கெப்பாசிட்டி என்னன்னு அவனுக்கே தெரியல. எந்த தீர்மானத்தை எங்க நிறைவேற்றணும்னு தெரியாதமா அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்களை வச்சுட்டு நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணோம்னா இந்த மாதிரிதான் யாருக்குமே வந்து ஆபீசர்ஸை கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம இப்போ வந்து ஒரு பர்சனை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புறோம். ஒரு எம்எல்ஏவோ, ஒரு எம்பியாவோ, ஒரு மினிஸ்டராவோ அனுப்புறோம்னா அவன் எதுக்கு இருக்கான்? இருக்கிறதான அந்த நிர்வாகிகள் மீன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆபீசர்ஸை கேள்வி கேட்கறது தான் இவங்க போய் உட்கார்றாங்க அங்க. பீப்புளால தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம இவங்களை அனுப்புறோம். இவனுக்கே ஒண்ணுமே தெரியாதுன்னா அப்புறம் அவன் எப்படி வந்து அந்த நிர்வாகத்தை திறம்பட நடத்த முடியும்? இந்த நிர்வாகத்திறன் இல்லாதனாலதான் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே 90% ஆஃப் நீங்க ப்ராப்ளம் நம்ம டிஎம்கே இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாமே அவங்க நிர்வாகத்திறன் குறைவுனாலதான் நடக்கிற எல்லா பிரச்சனையும்.
கண்டிப்பா பிரதர். இப்போ விஜய் நான் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியே கிடையாது பிரதர். அவர் ஒரு சிறந்த நிர்வாகி. இங்க 100 அரசியல்வாதி இருக்காங்க. அது நமக்கு அவசியமே கிடையாது. அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூவை கிளப்பிக்கிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்காம இப்படி தான் போவாங்க. நிர்வாகிகள் என்னைக்குமே தீர்வை நோக்கி தான் போவாங்க. இந்த பிரச்சனை எப்படி இருக்கு, இந்த பிரச்சனை சோ கால்டு இப்படி போலாமா இப்படி போலாமா, எந்த ஆங்கிள் போனால் அந்த பிரச்சனை தீந்துருங்கிறது தான் அண்ணாவோட அறிக்கைகள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தீர்வை நோக்கியாக தான் இருக்கும். நான் பண்ணுறது இருக்கட்டும், இதை நீ பண்ணினா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும், எப்பப்பா பண்ண போகிற, இதை நோக்கி தான் அண்ணா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு அறிக்கையிலுமே. ஸோ இங்கே அரசியல்வாதிகள் வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது நமக்கு அவசியமே கிடையாது. இங்கே தாவேக்கால பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்தவங்க, நிர்வாகம் சார்ந்த புரிதல் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆதவஜன அண்ணாவோட அறிக்கையை பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நிர்வாகம் சார்ந்த குறைபாடை தான் ஹைலைட் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விடும் போது கீழடி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் சார்ந்த விஷயத்தில் இவ்வளோ தவறுகள் ஏன் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த அங்கீகரிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிளப்புற இஷ்யூ எல்லாமே ஒரு நிர்வாக ரீதியான இஷ்யூவை தான் நம்ம தொடர்ச்சியாக கிளப்புறோம். நம்ம சைடு இருக்கிற ஃபுல்லாக நிர்வாகிகளாக இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு நிர்வாகத்தை, கவர்மெண்ட்டுங்கிற ஒரு நிர்வாகத்தை தான் நம்ம மக்களாரியை நம்ம தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சிகிட்ட கொடுக்குறோம். அந்த கட்சி பார்த்தீங்கன்னா சரியாக நிர்வகிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பேசிக்கான ஐடியாலஜியாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது, இதை பற்றிலாம் எந்த விதமான பேசிக்கான புரிதல் கிடையாது. எம்எல்ஏவோட ரோல் என்ன, எம்எல்ஏ என்ன பண்ணுவார் என்ன பண்ண மாட்டார், தன்னுடைய தொகுதி உட்பட்டு அவரால் என்ன பண்ண முடியும், ஒரு எம்பியோட ரோல் என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர்கள் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ மூலமாக என்னென்ன விஷயங்களை கிரியேட்டிவாக பண்ணலாம்லாம் யோசிக்க மாட்டாங்க பிரதர். எப்படி நம்ம துறையை அடுத்த கட்டம் கொண்டு போகலாம், என்னென்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் எப்படி டீப்பாக அனலைஸ் பண்ணலாம், எப்படி மைக்ரோ லெவலில் அந்த கவர்மெண்ட்டை நடத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க மைண்டில் வரவே வராது பிரதர். அதனால தான் சொல்கிறேன், இவங்க ஃபுல்லாக அரசியல்வாதிகள், நம்ம சைடு இருக்கிறவங்க ஃபுல்லாக நிர்வாகிகள். இந்த நிர்வாகத்தை எங்கிட்ட கொடுங்கிறது தான் நம்மளுடைய பெரிய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா நம்ம பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி கிட்ட வந்துடும். இந்த 3 லட்சம் கோடி நம்ம கையில் இருக்கும்போது இந்த தமிழ்நாடு மக்களுக்கு எவ்வளோ விஷயங்களை செய்யலாம். ஏன்னா நம்ம ஒரு அண்ணா ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு ஒரு மக்கள் இயக்கம் மூலமாகவே அவரால் இவ்வளோ செய்ய முடியுது. அப்போ இவ்வளோ பெரிய பட்ஜெட் அவர் கையில் இருந்தால் எவ்வளோ தூரம் இந்த தமிழ்நாட்டை நிர்வகிப்பார். ஆல்ரெடி நிர்வாகம் சார்ந்த தீர்வுகளை நோக்கி தான் அழகாக கொண்டு போயிட்டு இருக்காரு. மதச்சார்பற்ற அரசாங்கம் பண்ணுங்கிறதுல தீவிரமாக இருக்காரு. ஒவ்வொரு படிநிலையிலையும் பார்த்தீங்கன்னா சமூக நீதி உறுதி செய்யணுங்கிற இருக்காரு. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத ஜாதி வரி கணக்கெடுப்புல ஆழமாக பேசுறாரு. இந்த மண்ணுக்கான அரசியல பேசுறாரு. ஸோ இவர் சரியான நபருங்கிறத நம்ம அத்தனை பேருமே உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவும் உங்களுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் உங்களுடைய வீடியோக்கள் மூலமாகவும் ஒரு இன்டர்நெட்ல ஆக்டிவா இருக்கிற பீப்புள்ஸ்ட்டு நம்ம தாக்கத்தை ஏற்படுத்துறது தான் நம்மளுடைய அடுத்த 10 மாசம் வேலையா இருக்கணும். நம்மளால முடிஞ்சது இன்டர்நெட்ல ஆக்டிவா இருக்கு, அதை மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும். நம்ம பண்றது நம்ம அண்ணாவுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு போக முடியும், மேலே கொண்டு போற ஒரு ப்ராசஸ் ஆகும். மற்றவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலா நம்ம அடிச்சாலும் பாயிண்ட் அடிக்கலாம் இப்போ பசங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் 2026 நமக்கு சரியானதா இருக்கும். இந்த ஆபாசமா தாக்குதல் பண்றவங்களுக்கு பதில் சொல்றது, இந்த ரசிகர் சண்டை போடுறது, இந்த மாதிரி ப்ராசஸ்ல கவனம் செலுத்தாம நம்ம இந்த ஆங்கிள் போய் அடிச்சோம்னா நிச்சயமா 26 நம்ம தான், அந்த கப்பு நமக்கு தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட்லாம் நான் பர்சனலாக பார்த்துருக்கேன் ப்ரோ. எப்படி சொல்றதுன்னா, நம்ம பசங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் டாபிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பசங்களா இருந்தவங்க நம்மலாம். ஏன்னா நம்மளுக்கு அது தேவையில்லை, எவனோ என்னமோ பண்ணிட்டு போறான், நம்மளுக்கு என்ன, அப்படிதான் இருந்தோம். பட் தளபதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு காலேஜ் படிக்கிற செகண்ட் இயர் பையன் நம்ம குரூப்புக்கு வருவான். அடிக்கடி தம்பி பேர் வந்து கிறிஷ், ஓகேவா? காலேஜ் செகண்ட் இயர் தான், ஏன் செகண்ட் இயர் கூட இல்லை, ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா உட்காந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் ஃபுல்லா அட்டன் பண்றாரு ப்ரோ. அந்த பையன் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் டாபிக் எல்லா ஸ்பேஸ்லயும் அட்டன் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். இங்க நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க இது கீழே எத்தனையோ பசங்க இருப்பானுங்க, என்கிட்ட பேசுனதுனால தெரியல. பட் எல்லாருக்குமே இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் வளர்த்துக்கணும், டெவலப்மெண்ட் இருக்கணும்னு அவங்க எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. இதெல்லாம் என்ன மெயின் ரீசன்? அதான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா ப்ரோ, இவனுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லே இல்ல ப்ரோ, ஒரு டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணவே தெரியல இவனுக்கு, அததான் அவனே சொல்றான். பாத்துக்கோங்க ப்ரோ, நம்ம பசங்க பயங்கரமாயிட்டானுங்க ப்ரோ. இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் பொலிட்டிக்கல், ஆமா இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஃபீட் மட்டும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பசங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா, சில பசங்களுக்கு 24க்கு அப்புறம் அரசியல் தெரியும், அண்ட் வந்து 2000 வரையும் சில பேருக்கு அரசியல் தெரியும், 90s அரசியல் சில பேருக்கு தெரியாது, இந்த 70s 80s நிறைய பேருக்கு தெரியல, அது ஃபியூ மெம்பர்ஸ்க்கு தான் தெரியுது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஃபீட் நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு டே பை டே பேசிஸ்ல நம்ம ஒரு டாபிக் பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று எடுத்துக்கோங்களேன், விவசாயம் எடுத்துக்கோங்களேன், ஒரு சின்ன டாபிக் தான், ஆனா அதுல டெப்த் அதிகமா இருக்கு. அந்த டாபிக்ல டெப்த் என்னென்ன விவரம்னு இருக்கு, அந்த விவரத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளுக்கு ஒரு அரசியல் புரிதல் வரும். ஸோ டெய்லியுமே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, டெய்லியுமே என்னோட மெயின் சோர்ஸுமே அதான், என்னன்னா ஒரு டாபிக் பேசணும், அது டெப்த்தை பத்தி பேசணும். இது எங்க ஆரம்பிச்சுது, ஏதாவது இது கிரியேட் ஆச்சு, இவனுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும்.
கண்டிப்பா பிரதர். ஸோ நான் இது ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ண நினைக்கிறேன். யாருக்கு எதிராகவும் நம்ம பேசினாலும் முதல்ல அவர் யாருங்கிறத அடையாளப்படுத்துங்க. இப்போ இவரு அவர் பேர் என்ன, நம்ம அண்ணா கூட ஒரு ஆலோசனை சொல்லி ஒருத்தர் கருப்பழனியப்பனோட பெரியப்பா ஒருத்தர் பழக்கருப்பையா, அவர் யாருங்கிறத தேடி போனா 9 கட்சி மாறி இருக்காரு. சோ இதை நம்ம ஹைலைட் பண்ணி நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா, நீ யாருப்பா இது வரைக்கும் ஒரு தடவை 5 வருஷம் எம்எல்ஏவா இல்ல, நீ 2026 எலெக்ஷன்ல விஜய் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஆலோசனை நீங்க கொடுக்குறீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு 9 கட்சியில சித்தாந்த புரிதலே இல்லாம மாறிக்கிட்டே இருந்திருக்கீங்க. நீங்க சித்தாந்த அரசியலை பத்தி எங்க அண்ணனுக்கு அட்வைஸ் பண்றீங்க. சோ நீங்க யாருங்கிறத நீங்க சொல்றபடி அந்த இப்போ ஒருத்தரை நம்ம விமர்சனம் பண்றோம்னா அவர் யாருங்கிறத தேடி போய் அந்த யதார்த்தத்தை நம்ம புரிய வச்சாவே அவரோட நோக்கத்தை நம்ம ஆழமா பேசலாம். அந்த சமயத்துல போகும்போது 70s 80s சொல்லி நம்ம பேச வேண்டிய அரசியல், இன்னும் டெப்த் ஆக வேண்டிய அரசியல், இன்னும் கொஞ்சம் பல தெரிய வேண்டிய பல புரிதல்கள், இது எல்லாமே நம்ம பேசணும் செய்யணும். அடுத்து என்ன பிரதர், நம்ம பேச போறது முழுக்க முழுக்க அரசியல் தான். இந்த ஜனநாயகனுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பாருங்க, நாளைக்கு அண்ணனோட பிறந்த நாள், இன்னைக்கு நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அண்ணன் ஏற்படுத்தின மாற்றம்னு தோணுறேன். ஒரு ஒரு யங்ஸ்டரோட கூட்டத்தை இப்படியே இப்படி திருப்பிட்டாரு பிரதர். அவர் திருப்பி இந்த டைரக்ஷன் கொடுத்தோன்னே நம்ம இன்வால்மெண்டா இவ்வளவு நாள் கவனிக்காம பண்ணாம இருந்தோம். இன்னைக்கு நம்மளை எங்க கொண்டு வந்து விட்டுருக்காருன்னா, நான்லாம் ஒரு நாளைக்கு 13 நியூஸ் பேப்பர் பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்காண்டி என்னதுக்காண்டி தெரியல. இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்து ஓ விட்டாரு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ப்ரோ 13 நியூஸ் பேப்பர் வேற லெவல் ப்ரோ. ஆமா ப்ரோ. இது இல்லாம வார பத்திரிகை இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா அருண்ராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் நான் கையில ஒரு புக் ஒண்ணு கொடுத்திருப்பாரு. என்றும் தமிழர் தலைவர் பெரியார் சொல்லி ஒரு புக் ஒண்ணு ப்ரோ கொடுத்திருப்பாரு. சீக்கிரம் அப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க ப்ரோ. யூபிஎஸ்சி எழுது ப்ரோ சீக்கிரம் அப்போ. இல்ல பிரதர், நம்ம முதல்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் பிரதர். அண்ணாக்கு சப்போர்ட்டிவ் வரணும். நம்ம இந்த ஏரியாவை தான் முதல்ல தெளிவா இருக்கும். சோ நிர்வாகத்துக்கு ப்ரோ அண்ணா உட்கார ஓகே வச்சிருந்தோம் ஓகே. பிரதர், அவ்வளவுதான் விஷயம். இப்ப அவர் கையில அந்த புக்கு கொடுத்தோம்னா எனக்கு அந்த புக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இந்த புக்கை ஏன் கையில கொடுக்கணும், அருண்ராஜ் அவர்கள் விஜய் நான் கையில இந்த பெரியார் புக்கை ஏன் கொடுக்கணும், எவ்வளவோ பெரியார் புக் இருக்குன்னு சொல்லி அந்த புக்கை நான் தேடி போய் பார்த்தா அந்த புக்கு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெரியார் புக்கா இருக்கு. எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு 100 பக்கங்கள் படிச்சிருக்கேன். 800 பக்கம் அந்த புக்கு. ஸோ அவர் மேல இருக்கிற அலகேஷன், அவர் மேல இருக்கிற ஐடியாலஜி, அவர் மேல இருக்கக்கூடிய விஷயங்கள், அவருடைய தாட் ப்ராசஸ், அவருடைய சீர்திருத்தங்கள், இது எல்லாமே நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியுது. 2 பேர் நடுவுல ஒரு புத்தக பரிமாற்றம் நடக்குது. அந்த புத்தகம் நம்மளை இங்க கொண்டு போய் விடுதுன்னு சொல்றேன். ஒரு அறிக்கை வரும்போது இந்த அறிக்கை சரியானதா, நம்ம அண்ணன் ஏன் இந்த முடிவெடுத்தான்னு சொல்லி நம்ம ஒரு 2-3 மணி நேரம் தேடும் போது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எந்த மாதிரி அணுகணும், உயர்நீதிமன்ற தீர்ப்பை எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி அறியாமை பக்கங்கள் நிறைய அகலுதுன்னு சொல்ல வரேன் பிரதர். அண்ணாவோட அந்த முயற்சி காரணமா, வேற எதுவுமே கிடையாது. ப்ரோ சூப்பர் சூப்பர் ப்ரோ. என்னதான் இருந்தாலும் 13 நியூஸ் பேப்பர் ரியலி செம ப்ரோ. ஸோ கீப் ஆன். கண்டிப்பா brother. அதுல பாத்தீங்கன்னா 5 பேப்பர் டெய்லி என் வீட்டுக்கு பேப்பர் போடுறவரு 5 பேப்பர் ஒரு நாளைக்கு போடுவாரு. எல்லார் வீட்லயும் அவரோட மென்டாலிட்டி. ஆமா, டெய்லி வந்து 5 பேப்பர் போடுவாரு. யாரா அவன் பைத்தியக்காரன் தான் போட்டுருவாரு. ஒரு பேப்பர் வாங்கி நீ இவ்வளவு நியூஸ் படிக்க மாட்டியாரா, உனக்கு இருக்கு 5 பேப்பர். ஏன்னா ஒரு செய்தியை ஒவ்வொரு மாதிரி போடுறீங்க. எனக்கு வந்து அவதூறு பரப்பக்கூடாது, பொய் செய்தி பரப்பக்கூடாது, ஒரு கிளாரிட்டியோட பேசணுங்கிற ஆங்கிள் இருக்கிறதுனால நான் 5 இடத்துல அந்த செய்தியை வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. 5 இடத்துல 5 பேரோட அந்த ஆசிரியரோட கருத்துக்களை உள்வாங்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நீங்க வேணுங்கிற பாயிண்ட நீங்க ஹைலைட் பண்ணீங்க, வேணாங்கிற பாயிண்ட நீங்க விட்டுறீங்க. நீங்க வந்து இந்த அரசியல் பண்றீங்க, நான் அதுக்குள்ள விளையாட விரும்பல. நான் உண்மையை தேடி போகணும்னு நினைக்கிறேன், சத்தியத்தை தேடி போகணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு 5 நியூஸ் பேப்பர் தேவை, நீ போடியா அப்படின்னு சொல்லி மிச்சதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற சில சோர்ஸ் கிடைக்கிறதுனால அதன் மூலியமா பயன்படுத்திக்கிறோம். வார பத்திரிகை, மாத பத்திரிகைன்னு சொல்லி என்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டாரு பிரதர். எனக்கு இதுதான், நான் பாட்டு படம் பார்த்து கை தட்டி திரிஞ்சேன். என்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டாரு மனுஷன், அதான் உண்மை. ப்ரோ ஆனா ஆக்சுவலா நான் வந்து பர்சனலா ப்ரோ சொசைட்டில ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து இப்படி மாத்தணும், இப்படி சேஞ்ச் பண்ண ஒரு மிகப்பெரிய லீடர் தான் ப்ரோ. ஒரு யங்ஸ்டர்ஸை அப்படியே அழிச்சிடாம, வெறும் படம் பார்த்து அழிச்சு அதோட அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணாம ஒரு லீடர் பொலிட்டிக்கல்ல கூட்டு வந்தது, அதுவே மிகப்பெரிய விஷயம். அது பண்ணியிருக்காரு, அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப். அதெல்லாம் கண்டிப்பா பிரதர். இவங்க எதை வச்செல்லாம் அரசியல் பண்றாங்க நம்ம எடுத்து பார்த்தா, நான் எழுதி பார்த்தேன் பிரதர், எது வச்செல்லாம் அரசியல் பண்றாங்க அப்படின்னு எழுதி பார்த்தேன். நான் வந்து பிஜேபியும் சரி டிஎம்கே சரி எழுதி பார்த்தா 53 டாபிக் வருது பிரதர். 53 டாபிக் வச்சுதான் இவங்க சுத்தி இந்த ஒரு வருஷம் செய்திகளை கிரியேட் பண்றது. இந்த இந்திய எதிர்ப்பு விஷயமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், முல்லை பெரியாறு டேம் பிரச்சனையா இருக்கட்டும், மேகதாது பிரச்சனையா இருக்கட்டும், இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம எழுதி பார்த்தோம்னா எதுவுலதான் இவங்க இந்த கவர்மெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னு எழுதி பார்த்தா 53 பிரச்சனை வருது. இதுல நிர்வாக சார்ந்த பிரச்சனைகள், நிர்வாக சார்ந்த குறைபாடுகள் வேணா ஒரு 10 விஷயம் இருக்கு. மற்றதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா சுயலாபத்துக்காண்டி இந்த செய்திக்குள்ள நம்ம உட்காரணுங்கிறதுக்காண்டி கிரியேட் பண்ற பிரச்சனைகள் தான் மிச்சம் எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள நீங்க தேடி போனீங்கன்னா
எந்த பிரச்சனைக்கும் நம்ம ஒரு சொல்யூஷனை போய் இதான் சொல்யூஷன் நம்ம போய் சொன்னோம்னு வைங்களேன், அது கிடையாதுப்பா சொல்யூஷன், ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இந்த பிரச்சனைனா நாங்கள் இந்த தமிழக அரசியல் களத்தில் தேவைப்படும் போது பேசுபொருளை உருவாக்குறதுக்கு நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற பிரச்சனை. இதெல்லாம் நீ முடிக்கணும்னு நினச்சினா முடிக்க விட மாட்டோம் அப்படிங்கிறதான் இவங்களுடைய பாலிடிக்ஸாக இருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி எடுத்துக்கிட்டா ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையை தொடர்ச்சியாக கிரியேட் பண்ணி அது உள்ள பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டே இருப்பாங்க மக்களை. இவர் இந்த கடவுளை பற்றி இப்படி பேசிட்டாரு, இவர் இந்த கடவுளை பற்றி அப்படி பேசிட்டாரு. இவங்க அடிப்படை போராட்டங்கள் அத்தனையுமே எதை நோக்கி இருக்குன்னா ஒரு மத ரீதியான பிரச்சனையை அவதூறா பேசிட்டாங்க தான் போராட்டம் பண்ணுவாங்க. மக்கள் பிரச்சனையை கொடி பிடிக்கிறாங்க, மக்கள் பிரச்சனைக்கு போராடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சொற்பமா இருக்கும்னு சொல்றேன். நல்லா அந்த பிஜேபியோட விஷயங்கள் அத்தனையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே நேரத்தில் டிஎம்கே என்ன பண்ணுவாங்க, நாங்கள் பிஜேபி எடுத்து போராடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த டோன்ல பார்த்தீங்கன்னா இவங்க பெருசா பேசுவாங்க செய்வாங்க. ஆனா இவங்க அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டு இந்த வேலையை நீ இப்படி பேசுப்பா, நான் உனக்கு எதிராக போராட்டம் பண்றேன், நம்ம 2 பேரும் மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நீ அடிக்கிற கொலையை நீ அடி, நான் அடிக்கிற கொலையை நான் அடிக்கிறேன். இந்த அண்டர் கிரவுண்ட் லீக் இந்த ஈடி விஷயத்துல அப்பட்டமா தெரிஞ்சிச்சுன்னு சொல்றேன் பிரதர். அதுதான் முக்கியமானது. எக்ஸாக்ட்லி ப்ரோ. இன்னைக்கெல்லாம் எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்கானுங்க ப்ரோ. ஓடி போன ஆகாஷ் பாஸ்கரனுக்கு உட்காந்துக்கிட்டு இன்ன வரையும் இடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல, ஒரு ஆஜராகல, விளக்கம் சொல்லாத ஒரு இடி பாஸ்கருக்கு ஆகாஷ் பாஸ்கருக்கு உட்காந்து எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏய் எப்பா சாமி சாரா நீங்க. இல்ல பிரதர், இவங்க பேசுற அரசியல்ல ஒரு மாரல் இருக்கான்னு பாருங்களேன், ஒரு எத்திக்கல் இருக்கான்னு பாருங்களேன், ஒரு சட்டப்படி உங்க பேசுற விஷயங்கள் எதுவும் சரியா இருக்கான்னு பாருங்களேன். அவருக்கு எலிவேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவரு ஒரு ஃபேஸ் பண்ணாம ஓடி போயிட்டார் பிரதர். ஒரு காலகட்டத்தில் இந்த அரசியல்வாதிகள்லாம் என் மேல ஊழல் குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா நான் பதவி ராஜினாமா பண்ணிட்டு நான் ப்ரூவ் பண்றேன் அப்படி இருந்த அரசியல்வாதிகள் இன்னைக்கு இப்படி மாறிட்டாங்க பாத்தீங்களா? எலிவேஷன் கொடுத்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு. நல்ல வேலை பிரதர் நீங்க பார்த்ததை நான் பார்க்கல, பார்த்துருந்தானா ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டேன் ப்ரோ. ரொம்ப இது இல்ல ஆக்சுவலா சில டைம்ஸ்லாம் வந்து இவனுங்க எலிவேஷன் கொடுக்கறதெல்லாம் பாக்குறப்போ என்னடா 200 ரூபாய்க்கு இன்னமாலாடா பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆர்டிபி வந்து ஆர்டிபி பேசுங்க. ஆர்டிபி ப்ரோ குட் மார்னிங். நான் எல்லாம் செலிப்ரேஷன் மோட்ல இருப்பேன்னு பார்த்தேன், வந்து எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வந்துச்சுக்கிட்டு இருக்கீங்க காலையில. ப்ரோ நாங்க பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. இல்ல திடீர்னு ஆக்சுவலா இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோ வந்தாரு. இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோ வந்தாருன்னா ப்ரோ வந்த ரீசனுக்காக ப்ரோவோட டாபிக் நம்ம பேசுவோம் அப்படின்றதுக்காக பேசுவோம் வெரி குட் அப்படின்னு சொல்லி எடுத்து பேசணும். அவரு நேற்று வீடியோ போடாம கருத்தான ஆட்கள் பசங்க வந்து கருத்தா பேசுறது ரொம்ப முக்கியம். ஆமா பசங்க உடனே கொதிச்சுட்டானுங்க ப்ரோ. என்னாச்சு கட்சி தான் முக்கியம் ப்ரோ அப்படின்னு சொல்லி பசங்களை கொதிச்சுட்டானுங்க நேத்திக்கு. அதான் கேட்டு ஆமா இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோ நேத்திக்கு பசங்க நம்ம ஸ்பேசஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க என்னாச்சு இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோ, அது இஸ் ஆல் ஃபைன் ஏன் வீடியோ இல்ல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கான். அதுக்கு ஒரு வீடியோ போடுவாரு, அப்பதான் இருக்கு. எதிர்க்கட்சியின் செயல் ப்ரோ. கரண்ட் இல்ல பிரதர், வேற எதுவும் இல்ல. அதுக்கு ஒரு வீடியோ இருக்கு. ஆமா பிரதர், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பிரதர். எதனால பேச போகுது, என்ன பிரச்சனை, எப்படி எல்லாம் இது பண்ணுவாங்க, நம்ம யாரும் தெரியாம பல உண்மைகளை சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இந்த படத்துல வர மாதிரி என்னது முதல்வன் படத்துல அந்த போலீஸ்காரன் பேசானே, என்னதே TS50 காணாம நான் தான் தூக்கி போட்டுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ண முடியும். இங்க பாரு, இது எப்படி தெரியுமா, அந்த நாடோடிகள் படத்துல இப்பதானடா போட்டோ எடுத்தாங்க அதுக்குள்ள பேனர் வச்சுட்டாங்களான்ற மாதிரிதான் இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோ கிட்ட சொன்ன விஷயம் எல்லாம் நாளைக்கு யூடியூப்ல வரும்போது இதெல்லாம் எங்கிட்ட சும்மா தானடா பேசி கேட்டேன். ஒரு செகண்ட் ஷாக் ஆயிருவான். பிரச்சனைனா 3 பேஸ் சப்ளை இருக்குது, 2 பேஸுக்கு மாறுது. போன் பண்ணி கேட்டா 2 பேஸ் தான் எடுக்குது இல்லப்பா, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறாங்க. அப்புறம் ஏன்டா 3 பேஸுக்கு வந்து கரண்ட் பில் வாங்குறாங்க, என்னப்பா அப்படிலாம் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு நான் நியாயமா தானே கேள்வி கேட்கறேன். என் வீட்டுல 3 பேஸ் சப்ளை இருக்கு, என் வீட்டுல ஒரு பேஸ் கட் ஆகுது, அதான் ஓடுது இல்லப்பா, இங்க பாத்துக்கிட்டா கரண்ட் இல்ல இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு தெரியாதுல்ல நீ வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவ அப்படின்னு. நாளைக்கு யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போ அங்க ஏவோ இருப்பார்ல இபி ஸ்டேஷன்ல, அவர் வந்து டேய் அந்த வீட்டுல ஒரு பையன் கிட்ட யாரா போன்ல பேசினது, நான் தான், இங்க வா நீ என்னென்ன சொல்ற சொல்லு, வீடியோ போட்டு தமிழ்நாடு ஃபுல்லா பரவிடுச்சுடா, நீ உனக்கும் இல்ல வேலை, இல்ல எனக்கும் இல்ல வேலை. இல்ல அவரு சொன்ன விஷயம் நம்ம கொஞ்சம் டெப்தா யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்எஃபிஷியன்சி, நம்ம இபியில் இருக்கிற இன்எஃபிஷியன்சி தாங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பவர் கட்டுன்றது எப்பயுமே பேட்டர்னாக நடந்த விஷயங்கள் தான். இதை விட ஒர்ஸ்ட் ஃபேஸஸ்லாம் நம்ம வி ஹவ் கான் த்ரூ.
பட் ஆனால் இன்னைக்கு ஒரு அரகன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த அதிகாரிகள் மத்தியில். இவர் சொன்னார் பார்த்தீங்களா, உங்களுக்கு தான் 2 ஃபேஸ் வருது இல்லை, அதில் வச்சு பாருங்க வைங்க. இந்த அதிகார மமதையெல்லாம் இப்போ ரீசெண்டில் தான் வந்து உருவான ஒரு விஷயங்கள். லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸில் இந்த இந்த பிஜேபியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஒரு அதிகாரிகளுக்கு கிடைக்கிற ஒரு இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்குது தெரியுமா, அது நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். மக்கள் பயப்படுவாங்க அதிகாரிகளை பார்த்தா. அதாவது மரியாதைன்றது நம்ம நேச்சுரலாக கொடுத்த காலங்கள் போய், ஐயோ இன்னைக்கு இவங்க வராங்களா, ஐயோ என்ன பண்ண போகிறாங்களோ, ஏது பண்ண போகிறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வருது தெரியுமா. அதுவே உளவியல் ரீதியாக நம்மளைய அதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ப்ரோ. எனக்கு சில நேரங்களில் நம்ம கவர்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்க எடுத்துக்கிற ஒரு ஒரு அதிகாரியுடைய ஓத்து என்ன, எல்லாருமே பதவி எடுத்துக்கிற முன்னாடி ஓத்து எடுத்துப்பாங்க. அது மேல் மட்டமாக இருக்கட்டும் கீழ் மட்டமாக இருக்கட்டும். ஏன்னா நான் மக்களுக்காண்டி இருப்பேன், ஃபார் த பீப்புள் தான் அவங்க, தேர் ஆல் பப்ளிக் சர்வெண்ட். ஆனால் எனக்கு எங்கேயுமே உண்மையிலே அப்படி ஒரு ஃபீலிங்கே வராது ப்ரோ. ஏதோ நம்ம தான் வேறு வழியே இல்லாமல் அவங்கள்ட்ட போய் மன்றாடி கேட்டுக்கிற மாதிரியும், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பவரான ஆள் மாதிரியும். ஏன்னா இந்த மனநிலையெல்லாம் என்னைக்கு மாறுதோ அதுதாங்க உண்மையான மாற்றம். எனக்காண்டி தான்ப்பா நீ இருக்க, நான் எனக்கு உரிமை இருக்குது கேட்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரணும். அது வராத தட்டிக்கு நம்ம கண்டினியூஸாக போராடிட்டே தான் இருக்கணும், இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்கணும். பிரதர் ஆர்டிபி பிரதர், ஒரே ஒரு நிமிஷம். என் ஃபோன் வந்து 1% சார்ஜ் இருக்கும். சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது ஸ்பேஸ்ல இருந்து வெளியே போயிடும். சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உட்காந்து யோசிப்பேன். யோசிச்சா எனக்கு மறுபடியும் தான் மைண்ட்ல ஓடும். மறுபடியும் ஓடும் போது மறுபடியும் வீடியோ தான் பிரதர் வரும். ஏன்னா இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இவங்க எப்போ மறுபடியும் கரண்ட் போட்டு விடுறாங்களோ அப்பதான் என்னால சார்ஜ் பண்ண முடியும். நேத்து 2 பேஸ் வந்தது, இன்னைக்கு எந்த பேஸுமே வரல, டோட்டலா ஃபுல்லா அவுட்டு. அப்ப என்ன ஆகும், போன்ல சார்ஜ் இருக்காது. சார்ஜ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மைண்ட் மறுபடியும் பயங்கரமா யோசிக்கும், என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம்னு யோசிக்கும். ஒரு ஹூக் ரெடி பண்ணுவோம், மறுபடியும் கேமரா முன்னாடி எப்பறம் உட்காரலாம்னு தோணும். உட்காரும் போது பிரதர் நம்ம வந்து அமைதியா தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம இவங்க விட மாட்டாங்க. தனிப்பட்ட குடைச்சல் அவளை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றது, பேசிதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். என்ன ப்ரோ இப்போ பண்றது? புதுசாக ஒரு டெக்னிக் எடுத்திருக்காங்க ப்ரோ, எல்லாரையுமே வந்து வாட்ஸ்அப் மூலமாக வார்ன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு விதமான எப்படி சொல்ல, ஒரு த்ரெட்டு, ஒரு சாஃப்ட் த்ரெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீ வந்து இவங்க ரேடாரில் இருக்க, நீ வந்து கொஞ்ச நாளைக்கு ட்விட்டரை விட்டு ஓடி போயிடு, இந்த பக்கமே வராத, நீ வந்து இவங்க உங்க ரேடார்ஸ்ல எல்லாம் ரொம்ப முக்கியமான பேர் சொல்ல முடியாத ரேடார்ஸ்ல எல்லாம் நீ விழுந்துட்ட. எப்போ பார்த்தாலும் இப்படி த்ரெட் வந்துட்டே இருக்கு. இதுவே நம்மளுக்கு வந்து சைக்காலஜிக்கலா ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. என்னடா இது இது கண்டிப்பா பிரதர். ஏன்னா ஒரு சில யூடியூப் சேனல் நம்ம கட்சிக்கு ஆதரவா செயல்படுறவங்களே என்கிட்ட தனிப்பட்ட முறையிலே கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நடக்குதா பிரதர். அதெல்லாம் நடக்கும் பிரதர், இதெல்லாம் நீங்க இது பண்ணுங்க, இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கப்போ, இல்ல பிரதர் நான் வந்து ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி போலான் இருக்கேன், சினிமா பாலிடிக்ஸ் பேசலான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு திங்க் பண்றவங்க, நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நடக்குதுன்னு சொல்றேன் பிரதர். ஆர்டிபி பிரதர், இது ஃபேக்சுவலா எனக்கு சில பேர் வந்து கேட்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் இது பண்றாங்களா செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் வந்தது கிடையாது. நானும் எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இந்த ஈவினிங் கூட போனாங்கன்னு வைங்களேன், நானும் போவேன், அவங்களும் போவாங்க, மஜாவா போகும், வேற எதுவும் கிடையாது. இல்ல உங்களுக்கு போட்டா அது அவனுங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். நீங்க எவிடன்ஸோட ரெக்கார்ட் எடுத்து போட்டுருவீங்க, அவனுங்க தான் அது பிரச்சனை. அதுக்கப்புறம் அத பிரச்சனை தீக்க ஓடிட்டு இருக்கணும். டைரியும் ஏன் வச்சனா எழுதி வச்சிருக்கேன், அதனால டைரியும் வச்சிருக்கேன். ப்ரோ அவங்க ரொம்ப மோசமா இறங்கிட்டாங்க, அதாவது தேடி தேடி. ப்ரோ ஆனா இன்னொன்னு ப்ரோ இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோ, தளபதியை ஒரு நாளாவது ஃப்ரீ பண்ண கொடுங்க, லீவ் கொடுக்க சொல்லுங்க ப்ரோ. ஏன்டி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுறாரு ப்ரோ. நம்மளும் இவனும் கூட வாரத்துல ஒரு நாள் ஒருத்தர் அறிக்கை விட்டு அடிச்சா அவனு என்ன பண்ணுவானுங்க. நேத்துல ஒருத்த கதறான் வந்து, ஏய் நீங்க வந்து என்னடா டிஎம்கே மட்டும் அடிக்கிறீங்க, நீங்க பிஜேபி அடிக்கவே மாட்டீங்க. நல்ல நேரம் ஆர்டிபி வந்ததை ஃபர்ஸ்ட் பிஜேபி அடிச்சாரு. நான் நினைச்சேன் என்னடா நம்மளும் டிஎம்கே மட்டும் அடிக்கிறோமோ. கதறான் ப்ரோ வந்து ஸ்பேஸ்ல வந்து. மான்சர் கிட்ட கேக்குறான், மான்சர் அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன், அறிக்கையில இருக்கிற வார்த்தை எல்லாம் நோட் பண்றாங்க பாத்தீங்களா, அதிமுக எத்தனை இருக்கு, திமுக எத்தனை இருக்கு, கவுண்ட் பண்றானுங்க. எத்தனை தடவை திமுக எழுதுறோம், எத்தனை தடவை பாஜக எழுதுறோம். சீரியஸா ப்ரோ அவங்க டீகோட் பண்ற பேட்டர்ன் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாம் எத்தனை பேர் விழுந்து சிரிச்சீங்கன்னு தெரியல. நம்ம தளபதி கூட இந்த லெட்டர் வாங்கிட்டு அத்தனை வாசிச்சிருப்பாரான்னு தெரியல. உட்காந்து ஒரு வார்த்தையா உட்காந்து வாசிச்சு டீகோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்க்கவே பரிதாபமா இருக்கும். நம்மளே 4 தடவை வாசிக்கிறோம், அதுல குறை கண்டுபிடிக்கிறோம், 10 வாட்டி வாசிக்க வேண்டாமா? இல்ல அவன் ஒருத்தன் சொல்றான், இல்ல அதுல ஒருத்தன் சொல்றான், சரியா, என்ன சொன்னான், ஐயா குடுக்குற காசுக்கு தான் ஒர்க் பண்ண முடியும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைம்ல நான் ஒர்க் பண்ண முடியாது,
இது என்ன இது இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணி இவங்க போற அறிக்கைக்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. கடுப்பா இருக்குன்ட்டு அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். பிரதர் இவரு அறிக்கையும் அதாவது சேர்த்து எழுதி விட்டுறதா கடைசியா மக்கள் விரோத ஆட்சியும் பிஜேபியும் அப்படின்னு எழுதி விட்டுறதா? என்ன ப்ரோ எங்க ஆனா போட்டாலும் முடிக்கிறது எங்கதான் முடிக்கிறேன் வாட் ப்ரோ ப்ரோ நேத்து ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க ப்ரோ. நேத்துக்கு வந்து நான் இந்த அறிக்கையை நம்ம இதுல ஸ்பேஸ்ல வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்பேஸ்ல வாசிக்கும் போது நான் சொன்னேன், இந்த நெல் கொள்முதலை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, அத வந்து பிரைவேட் செக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட் வந்த உடனே டக்குன்னு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த பாசிச அரசு பிஜேபின்ற விஷயத்த உள்ள கொண்டு வந்துட்டாங்க. யோ இந்த விஷயத்த முடிச்சுட்டு அவங்களை கொண்டு வந்துக்கலாமே, அவங்களை அடி, இதை அடிக்கும் போது சேர்த்து அவங்களே அடி அப்படின்ற பேட்டர்ன்ல தான் நம்ம ஆளுங்க எழுதிட்டு இருக்காங்க ஒரு இல்ல அறிக்கை. அது நம்ம அண்ணா வந்து தனித்தனியா அடிக்கிறதுல இல்ல, எந்த டாபிக் போட்டாலும் சேர்த்து வச்சு 2 பேர் இங்க வா, 2 பேர் ஒன்னா நில்லு, இப்போ 2 பேருக்கு தான் அடி உள்ள, ஒருத்தரெல்லாம் அடிக்க மாட்டேன் தனியான்ட்டு. எல்லா டாபிக்லயும் 2 பேரும் அது மாதிரி பிரதர் அவரு அறிக்கை எழுதும்போது ஜாதி வாரி விஷயத்துல அந்த கணக்கெடுப்புக்கு எழுதினார் பாத்தீங்களா விஜயனா? அந்த அறிக்கை எழுதும் போது நீ இதை பண்ண போறோன்னு முடிவு பண்ணிட்ட, ஆனா இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பா இருக்கக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, மறுபடியும் ஜாதி வாரி கணக்கெடுப்பா இருக்கணும் அப்படின்னு உத்தரவு பிஜேபிக்கு ஒரு பக்கம் போட்டு, எப்பா நீ வா டிஎம்கே நீ என்ன பண்றனா அவங்க எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட கூடாது, நீங்க வேலையா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, என்னப்பா அவரே அடிக்கிறீங்க என்ன? எங்க அறிக்கை எழுதி அவரோட அறிக்கைகள் பார்த்தாலும் அது ரொம்ப கிரியேட்டிவா மனுஷன் உட்காந்து எப்ப திங்க் பண்ணுவாருன்னு தெரியல பிரதர். ரொம்ப மாசா திங்க் பண்ணி பயங்கரமா பண்றாங்க ப்ரோ. அவன் ஒருத்தன் கொண்டு வந்தான் ப்ரோ, இந்திரா சாசி சொல்லிட்டு அந்த 1992 சம்திங், அதுல வந்து அந்த 50-50 இருக்கும் தெரியுங்களா, ஏதோ ஒதுக்கிட்டு 50% இருக்கும். அது வேணா தமிழ்நாடுல வந்து நம்மளுக்கு 69%. அது அந்த இளவு கூட தெரியல ப்ரோ இவனுங்களுக்கு. தமிழ்நாட்டுல எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு கூட தெரியாம இங்க வந்து நம்ம கிட்ட வர சண்டைக்கு வந்துட்டு இருக்கானுங்க. டெபுட்டி சிஎம்க்கு ரிசர்வேஷன் என்னன்னு தெரியாது, நீங்க எப்படி ப்ரோ இவனால போய் பேசிட்டு இருக்கீங்க? அதுதான் அவங்க பார்ட்டியில இருந்து இப்ப குமரி சொன்னாப்புல பாத்தீங்களா, அதுதான் நிதர்சனம், அதுதான் இயல்பு. அடுத்து வர ஜென்ரேஷனுக்குலாம் யாராவது கத்து கொடுத்தா இல்லை எடுத்து கொடுத்தாதான் உண்டு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அடிமட்டம் தொண்டை குடும்பமாக இருந்தாலும் சரி, பிறக்கும் போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்க மாட்டான். அந்தந்த வாய்ப்புகள், அந்தந்த சூழ்நிலைகள், அந்தந்த காலகட்டத்தில் அவன் கற்றுப்பாங்க. ப்ரோ இப்போ ஆனால் நம்ம ஒரு கம்பெனியை வந்து இப்ப நமக்கே ஒரு கம்பெனி இருக்கு, நம்ம பிள்ளைய எடுத்து வந்து நம்ம கம்பெனில உட்கார வைக்க போறோம்னா